புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி களியக்காவிலையிலிருந்து ஊர்வலமாக சென்ற லாரி ஓட்டுநர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் சேகர் இணைந்திருக்கிறார். சேகர், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இந்த தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கனிம வள லாரி ஓட்டுநர் சங்கம் சார்பாக இன்று தமிழக கேரளா எல்லை பகுதியில் இருந்து தங்கள் லாரிகளை ஊர்வலமாக கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லாரிகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தன. இதையொட்டி தமிழக கேரளா எல்லையான களியக்காவிளை சோதனை சாவடி பாதுகாப்புக்காக கூடுதலாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இது போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும் பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டம் நடத்த லாரிகளோடு தமிழக கேரளா எல்லை பகுதியில் குவிந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வாக்குவாதம் செய்து வருகின்றனர். 5000 மேற்பட்டோர் பாதிக்கப்படுவதாகவும் 3 மாதங்களுக்கு மேலாக கனிம வளங்கள் வாகனங்கள் கேரளா செல்லாத காரணத்தால் பைனான்ஸ் மாத தாவணை கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் இருந்து 6 மாதங்களாக 4 வழிச்சாலை பணிகள் முடிவடைந்து மக்கள் பணிக்காளர் திறந்துவிடும் வரை இந்த சூழ்நிலை நீடிப்பதாகவும் கூறி வருவதாகவும் தெரிவித்தனர். திடீரென்று லாரிகள் களியக்காவிளையில் இருந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்று அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சேகர். புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.